மார்க்கத்துக்கு வரல. யோக மார்க்கத்துல 2வது படியான நியமம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியாது. இந்தியாவிலேயே நியமம் செய்ய வேண்டும் என்கிறது இந்தியாவில் தெரியாது. வெங்கடேசன் வந்து கண்டுபிடிச்சு அது நியமத்தோட பொருத்தி பார்த்து தான் சொல்றாரு. ம். ஒருத்தர் மட்டுமல்ல, நியமம்னா என்னான்னு திருமூலர் என்ன சொல்றாரு அதே மாதிரி பதஞ்சலியும் என்ன சொல்றாரு, இது அடிப்படை. அப்ப நியமத்திலையும் ஒத்து போகுது, புராணத்திலையும் ஒத்து போகுது. இது நம்ம சும்மாவும் இருக்கிறது இல்ல, ஜீரநீர் சுரக்காம பாத்துக்கிறோம். அது தண்ணீரை மருந்து மாதிரி தான் குடிக்கணும், படிப்படியா குடிக்க கூடாது. அதிகமா குடிச்சா ரத்தம் நீர்த்து போகும், கெண்டை குடிச்சிரும், ஆளை கீழே தள்ளும், இதெல்லாம் பண்றோம். அப்ப காற்றுல தான் உடம்பு இயங்குது. அப்ப காற்றுல சுத்தமா உடம்பு சுத்தமான நிலையில் உடம்பு நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. அது இயற்கையா இருக்கிறது செயற்கையா, இயற்கையா இருக்கிறது வேதியியலா மாத்துது. இயற்கையா அது அப்படித்தான் இருக்கும். இயற்கையில் நைட்ரஜன் மாதிரி தான் இருக்கும். அது உள்ள போறப்ப அது கெமிக்கல் ரியாக்ஷனை மாறி வேதியியலா மாறிடும்.